யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேராசிரியர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது மக்கள் திலகம் நடிப்பில் வெளிவந்த படங்கள் தமிழகத்தில் 200 நாட்களுக்கு மேல் ஓடிய அரங்குகளை பற்றிய விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாக நாம் பார்க்க போவது விஜயா கம்பெனிஸின் எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் வீட்டு பிள்ளை 1965 ஜனவரி 16 பொங்கலன்று வெளிவந்து சுமார் 7 திரையரங்கில் வெள்ளி விழா ஓடியது. இவற்றில் 2 திரையரங்கில் 200 நாட்களை தாண்டியது. 2 திரையரங்கு எவை என்றால் மதுரையில் திருச்சி ஜூபிட்டர். ஆமாம், திருச்சி ஜூபிட்டரில் 236 நாள், தமிழ்நாட்டிலே அதிக நாள் ஓடியதாக அங்கே தான் ஓடியது. 236 நாள் திருச்சி ஜூபிட்டரில். அடுத்து பார்க்க போனீங்கன்னா சென்னை கேசினோவில் 211 நாள் ஓடியது. 200 நாட்களை தாண்டி 2 ஊர்களில் ஓடி மிக பெரும் சாதனை செய்தது. அதுபோல் 7 தேட்டரில் வெள்ளி விழா ஓடியது. எங்கள் வீட்டு பிள்ளையின் சாதனையை அந்த படம் வெளிவந்து எம்ஜிஆர் தமிழக முதல்வராகும் வரை, அதாவது சினிமா உலகத்தில் நீடிக்கும் வரை வேறு எந்த படமும் அந்த வெள்ளி விழா சாதனையை முறியடிக்க முடியவில்லை. ஈவன் உலகம் சுற்றும் வாலிபன் கூட முடியவில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் 4 தேட்டர் தான் ஓடிச்சு. இலங்கையில் 1 சேர்த்தா 5, அவ்வளோதான் ஓடிச்சு. சென்னையில் வெளியாகும்போது கூட்டம் ரொம்ப அதிகம், ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததுனால எல்லா தேட்டர்லேயும் விசேஷ காட்சி போட்டாங்க. விசேஷ காட்சி போட்டு ஓட்டி படம் 211 நாள். பெண் போனால் அந்த பாடல் காட்சி மிகவும் சிறப்பாக வந்திருக்கும். அது பிருந்தாவனத்தில் வச்சு எடுத்திருப்பாங்க எங்கள் வீட்டு பிள்ளைய. அந்த பாடல் காட்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், சென்னை கேசினோவில் 200 நாள் விளம்பரம் கேசினோவில் ஓடிச்சு. 211 நாள் வரைக்கும் ஓடிச்சு. 210 நாள் காதலிக்க நேரமில் ஓடி இருந்துச்சு. இது கூட ஒரு நாள் 211 நாள். வசூலும் ரொம்ப அதிகம். வசூல் 5,33,000 கிட்டத்தட்ட வந்துச்சு. நாகிரெட்டியார் எம்ஜிஆருக்கு அந்த வெள்ளி விழாவுக்கான இதை கொடுக்குறாரு, மொமெண்டோவை கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டின் சிறந்த நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி சினிமா பார்ப்போர் சங்கம் தேர்வு பண்ணாங்க. எம்ஜிஆர் தான் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி. அந்த நடிப்பு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். சென்னை கேசினோவில் 216 நாளில் பெற்ற வசூல் பாருங்கள், 5,33,275 ரூபா 98 பைசா. அந்த நேரத்தில் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன். எல்லா படங்களுமே 3 லட்சத்தை தாண்டாது. அதுவும் எம்ஜிஆர் படங்கள் தான். இது அதிகமான வசூல். திருச்சி ஜூபிட்டரில் 236 நாள் ஓடி 3,36,407 ரூபா 26 பைசா. ஆக மொத்தத்தில் மதுரை திருச்சி கோயம்புத்தூர், சென்னை ஆகிய ஊர்களில் 3 லட்சத்தை தாண்டி வசூலாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிற படம் உலகம் சுற்றும் வாலிபன். மே மாதம் 11ஆம் தேதி வெளியானது. அந்த நேரத்தில் தான் திண்டுக்கல் தேர்தலும் அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் மே 20 நினைக்கிறேன் நடைபெற்றது. அந்த நேரத்தில் வெளிவந்து உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு மகத்தான சாதனை செய்தது. 4 தேட்டரில் வெள்ளி விழா, இலங்கையில் 1 சேர்த்தா 5. ஆக தமிழ்நாட்டிலே அதிக நாள் ஓடின தேட்டர் மதுரை மீனாட்சி 217 நாள் ஓடி வசூல்லேயும் ஒரு புதிய சகாப்தத்தை உண்டாக்கியது. 1973 வசூலில் நம்பர் 1 அப்படிங்கன்னா அது உலகம் சுற்றுவாலிபன் மதுரை மீனாட்சியில் கிட்டத்தட்ட 6,85,000 ரூபாய்க்கு மேலே வசூலாச்சு. 4 தேட்டரில் வெள்ளி விழா ஓடிச்சு. மெட்ராஸில் அதிக வசூல் பெற்றிருக்கு, தேவி பேரடைஸில். அதை நான் சொல்லலை, மற்ற ஊர்களில் சொல்கிறேன். மற்ற ஊரில் இதான் அதிகம், மதுரை தான் அதிகம். இலங்கையில் 200 நாள் இலங்கை கேபிட்டலில் 200 நாள் தாண்டி ஓடிச்சு. இலங்கையிலையும் நல்ல வசூல் பெற்றுச்சு. 9 லட்சத்துக்கு மேலே இலங்கையில் 9 லட்சத்துக்கு மேலே வசூல் பெற்ற படம் உலகம் சுற்றும் வாலிபன். அது ஒரு பெரிய சகாப்தம், மைல்கல்னு தான் சொல்லணும். எல்லா ஊர்கள்லேயும் சரமாரியாக வசூல். மதுரை மீனாட்சியில் பாருங்கள், 213ஆவது நாள் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அப்போவுமே வசூல் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு 6 லட்சத்துக்கு மேலே போயிட்டு 6,80,000 ஓடி முடிய வசூல். இது வெளிநாட்டு ஷூட்டிங் எடுக்கும்போது உள்ள படம். எம்ஜிஆர் அந்த இதில் எழுதியிருந்தார், பத்திரிக்கையில் எழுதும்போது அந்த படங்கள்லாம் வந்துருந்துச்சு. சென்னையிலையும் மதுரையிலையும் தொடர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகள். சென்னையில் மட்டும் 75 நாள் தொடர்ந்து எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு. மதுரை மீனாட்சியிலையும் கிட்டத்தட்ட 300 ஷோ ஹவுஸ்ஃபுல்லாச்சு. இது அந்த 241 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது கொடுத்த விளம்பரம்.
எல்லா ஊர்களையும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் உலகம் சுற்றும் வாலிபன். இப்போ தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 104 நாள், அந்த நாளை இன்னை வரைக்கும் வேறு படம் அடிக்கலை. அதே மாதிரி திருநெல்வேலியில் 119 நாள், நாகர்கோயிலே 100 நாளைக்கு மேலே. சென்னையில் வந்து தேவி பேடஸில் பெற்ற வசூல் வந்து மற்ற ஆங்கில படங்கள் என்னென்ன வசூல் பெற்றதோ அத்தனையும் முறியடிச்சுது. அத்தனையும் முறியடித்து ஒரு புதிய சகாப்தத்தை உண்டு பண்ண படம் உலகம் சுற்றும் வாலிபன். 1973 சிறந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான் அப்படின்னு 75% மின்வெட்டிலையும் பணத்தை வாரி குவிச்சு தான் அந்த படம். வெளிநாடுகளில் எல்லா ஊர்களையும் வெளியாகி அங்கேயும் சிறப்பான சாதனை பண்ணிச்சு. பல ஊர்களில் 50 நாள், அதுலேயும் குறிப்பாக மலேசியாவில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் உரிமைக்குரல் வந்து அடுத்தது வந்து 3வது படம் 200 நாளை தாண்டின படம் உரிமைக்குரல். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்துச்சு. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளிவந்து ஒரு மகத்தான சாதனை செஞ்சுது உரிமைக்குரல். உரிமைக்குரல் வந்து மதுரையில் வந்து 200 நாள் ஓடிச்சு. மதுரையில் 200 நாள், மதுரை சினிப்பிரியாவில் 200 நாள் ஓடி ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு. தொடர்ந்து 202 ஷோ வேறு ஹவுஸ்ஃபுல். அங்கே 202 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகி மதுரையிலையும் திருநெல்வேலியும் கோயம்புத்தூரும் ஈரோடும் இது ஒரு பேயாட்டம் தான் ஆடிச்சு. அந்த அளவுக்கு நெருங்க முடியாத வசூல், எந்த படங்களும் நெருங்க முடியாத ஒரு வசூலை பெற்றது தான் உரிமைக்குரல். கோயம்புத்தூரில் வந்து 8,69,000 ரூபா. தமிழ்நாட்டிலே அதிக வசூல் பெற்ற இடம் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் கீதாலயில் 8,69,000 150 நாள் ஓடிச்சு. 100 நாள் மட்டுமே 12 தேட்டரில் ஓடின படம் உரிமைக்குரல். அப்புறம் பார்த்திங்கன்னா உரிமைக்குரல் வந்து மதுரையில் 200 நாள் ஓடி கிட்டத்தட்ட 7 லட்சத்தை தாண்டிச்சு. 6 லட்சத்தை தாண்டின படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான். இது 7 லட்சத்தை தாண்டிச்சு. மதுரையில் 7,06,000 ரூபா 200 நாள் வசூல். திருநெல்வேலிலையும் 180 நாள் ஓடி அங்கேயும் ஒரு தனி ரெக்கார்டு வச்சுது. தனி ரெக்கார்டு 180 நாள் ஓடி 3,47,000 நம்ம வசூலாச்சு. மதுரை சினிப்பிரியாவில் 50 நாட்கள்லேயே பாருங்களேன் வசூலை அள்ளி குவிச்சுது. 3,56,000 ரூபா 50,000 ரூபா வசூல் 50 நாட்கள்லே. ஆக உரிமைக்குரல் வந்து ஒரு மகத்தான சாதனை செய்த படம், சிறுவர் படம். அந்த படத்தின் வசூல் அடிக்க மாற்று நடிகரின் எந்த படமுமே பக்கத்தில் வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சரியான வசூல். உரிமைக்குரல் 175 நாள், திருநெல்வேலியில் இப்போ 173 நாள் வசூல் 3,41,000 ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் தான் வசூல் அதிகம். மதுரை சினிப்பிரியாவில் 200 நாள், மினிப்பிரியாவில் வேறு ஓடிச்சு, 28 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தத்தில் வசூல் வந்து கிட்டத்தட்ட 7,06,796 ரூபா 35 பைசா. சரி நேயர்களே, நாம் வந்து மக்கள் திலகத்தின் சாதனைகள், அதாவது 200 நாள் ஓடிய திரைப்படங்களை பற்றி பார்த்து விட்டோம். இதுவரை வேறு எந்த நடிகருக்கும் இவ்வளோ நாள் ஓடியது கிடையாது. அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு சாதனையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.